புதிய விமான நிலையம் அமைக்க வேறு இடம் தேர்வு செய்யப்படுவதால் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்தார். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 சமையல் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். பொங்கல் பண்டிகை முதல் இது நடைமுறைக்கு வரும் என்று முதல்வர் விஜய் அறிவித்தார். மாநகரம் நகர பகுதிகளில் இயங்கும் சாதாரண பஸ்கள் மட்டுமின்றி எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் பஸ்களிலும் பெண்கள் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம். அக்டோபர் 2ஆம் தேதி முதல் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்தார். பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவது தமிழகத்தின் வளர்ச்சியை படுகொலியில் தள்ளிவிடும். அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் பரந்தூருக்கு பதிலாக புதிய விமான நிலையம் அமையும் இடத்தை விரைந்து அறிவிக்க வேண்டும். காலம் தாழ்த்தினால் அது மாநிலத்தின் வளர்ச்சியை 10 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று அண்ணாமலை தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதால் தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களை நோக்கி வெளியேறும் அபாயம் ஏற்படும் என்று உதயநிதி தெரிவித்தார். தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இத்திட்டத்தை தொடர வேண்டும் என்றார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் புதிய விமான நிலையத்திற்கு இடத்தை உடனே கண்டறிந்து அறிவிக்க வேண்டுமென அன்புமணி அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு 2வது புதிய விமான நிலையம் தேவை என்பதை பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளது என்றார். பரந்தூரில் விமான நிலையம் அமைவதால் தாவேக அரசுக்கு ஏதேனும் பிரச்சினையா என நயினா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தனிப்பட்ட அரசியல் ஆதாயத்திற்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தடை போடுவது கண்டனத்திற்கு உரியது என்றார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என முதல்வர் விஜய் சட்டசபையில் அறிவித்தார். இதையடுத்து ஏகனாபுரம் கிராம மக்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகளை கொடுத்து கொண்டாடினர். சட்டசபை அறிவிப்புகளை அனுமதியின்றி சோசியல் மீடியாக்களில் வெளியிடக்கூடாது என எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் பிரபாகர் கண்டிப்புடன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்த திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஒரு மாற்றத்தால் தமிழகம் ஏமாந்துள்ளது. மாற்றம் என்பது மக்களை துன்புறுத்துகிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறது என்று ஸ்டாலின் தெரிவித்தார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 9000 கன அடி நீர் திறக்கலாம் என காவிரி ஒழுங்காற்றுக் குழு பரிந்துரைத்துள்ளது. தமிழகத்திற்கு அடுத்த பாதி நாட்களுக்கு நீர் திறக்கலாம் என காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் நாளை உத்தரவு பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் காலியாக இருக்கும் 5 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடையை செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நீட்டித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களின் போராட்டம் குறித்த சுற்றறிக்கை விவகாரத்தில் அமைச்சர் என்கிற முறையில் மன்னிப்பு கேட்பதாக சட்டசபையில் அமைச்சர் விஸ்வநாதன் மன்னிப்பு கூறினார். திமுக ஆட்சியில் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க என்னிடமே லஞ்சம் வாங்கினார்கள். அதற்கு நானே சாட்சி. எங்கே, எவ்வளவு வாங்கினார்கள் என்பதை நான் சொல்ல தயார் என்று அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். கல்வி நிறுவனங்களின் கட்டுமானங்களை எம்எல்ஏக்கள் ஆய்வு செய்ய வேண்டும். கட்டடங்களை தரம் பிரிக்க சிவப்பு, மஞ்சள், பச்சை என 3 வகையான ஸ்டிக்கர் ஒட்டப்படும் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்தார். 2027-28ஆம் கல்வியாண்டு முதல் அறிவு பாடத்திட்டம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்தார். அரசு கலை, அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களின் மாதாந்திர தொகுப்பூதியம் ரூபாய் 30,000 ரூபாய் 35,000 உயர்த்தப்படும் என அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்தார். அரசு பள்ளிகளில் பயின்று அரசு கல்லூரிகளில் சேரும் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மாணவர்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முதல் தலைமுறை மாணவர்களுக்கும் முழுமையான கட்டண விலக்கு அளிக்கப்படும் என அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்தார். விவசாய நிலம் 2 ஏக்கருக்கு குறைவாக உள்ள விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அரசு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் படிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு முழு கல்வி கட்டணம் விலக்கு அளிக்கப்படும் என அமைச்சர் விஸ்வநாதன் சட்டசபையில் அறிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் தனித்திறன்களை வெளியே கொண்டு வந்து விளையாட்டில் ஆர்வத்தை ஊக்குவிக்க ஓடி விளையாடு என்ற புதிய திட்டத்தை சட்டசபையில் அமைச்சர் ராஜ்மோகன் அறிமுகம் செய்தார். திமுக எம்எல்ஏ ஒருவர் முதல்வர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் குறித்து மரியாதை இல்லாமல் பேசியது கண்டனத்துக்குரியது என அமைச்சர் விஜயலட்சுமி கூறினார். இதுகுறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் உறுதியளித்தார். காலம் காலமாக கட்சி வேறுபாடின்றி பொது வாழ்வில் இருக்கும் பெண்கள் மீது அநாகரிகமான தாக்குதல் தொடர்கிறது. உடை, தோற்றம், தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சிப்பது மலினமான அரசியலின் வெளிப்பாடு என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். பெண் அமைச்சரை இழிவுபடுத்தும் வகையில் குறிவைத்து நடத்தப்படும் ட்ரோல்கள் கண்டிக்கத்தக்கது. ஒரு பெண்ணின் தனிப்பட்ட கண்ணியத்தை காயப்படுத்துவதற்கான காரணமாக ஒருபோதும் மாறக்கூடாது என தமிழிசை தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்புக்கு மேல் பயிலும் மாணவர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார்.
புதுச்சேரி மாநிலத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். பல்வேறு குற்றச் செயல்களில் தொடர்புடைய 3 குற்றவாளிகளை மலேசியாவில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதற்கு அதிகாரிகளுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். அறிவாலயத்தை குறை சொல்கின்ற ஒரு கூட்டம் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை ஓட்டுவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் என அமைச்சர் நிர்மல்குமாரை திமுக எம்பி ஆர் ராசா மறைமுகமாக சாடினார். ஊத்தங்கரை தாவைக்கா எம்எல்ஏவுடன் பேரம் பேசிய வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீட்டில் எதிர்மனுதாரர்களான கரூர் ரமேஷ், சேதுராஜ் உள்ளிட்டோர் பதில் அளிக்கும்படி சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மாணவர்களின் படைப்பாற்றல், தலைமைத்துவம், தனித்திறமைகள் மற்றும் கற்றல் ஆர்வம் மலர புத்தகம் இல்லா கல்வியாக மகிழ்வுடன் முன்னேறு திட்டம் 6279 பள்ளிகளில் ரூபாய் 1.89 கோடியில் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் நடத்தும் புத்தக கண்காட்சிக்கான அரசு மானியம் ரூபாய் 75 லட்சத்திலிருந்து ரூபாய் 1 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்தார். மானிய கோரிக்கைகள் குறித்து பேசாமல் கட்சியை பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் எவ்வளவு நேரம் பேசுவார் என திமுக குறித்து அமைச்சர் விஸ்வநாதன் விமர்சித்து பேசிய போது முன்னாள் அமைச்சர் KN நேரு குறுக்கிட்டு ஆவேசமாக பேசினார். அரிசி, பருப்பு, சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதம் கிலோ 48 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சர்க்கரை தற்போது 70 ரூபாயாக உயர்ந்துள்ளது என்றார். எங்கள் கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவர்களால் தான் நீங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அவ்வளவு ரோஷம் இருந்தால் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு ஆட்சி அமைத்து பாருங்கள் என அமைச்சர் ஆதவுக்கு திமுக எம்எல்ஏ KN நேரு பதிலளித்தார். திமுக எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு காரணம் காங்கிரஸ், விசிக, IUML, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியால்தான். ஒரு தேர்தலிலாவது தனித்து நின்று 50 இடங்களில் வென்று காட்டுங்கள் பார்க்கலாம் என சட்டசபையில் திமுகவிற்கு அமைச்சர் ஆதவ் சவால் விடுத்தார். அரசு கலை அறிவியல் பொறியியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் தொகுப்பூதியம் 30,000 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பல வல்லுநர்கள் ஆராய்ந்து பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை செயல்படுத்த கடுமையாக உழைத்துள்ளோம். இத்திட்டம் கைவிடப்பட்டதால் தமிழகத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று முன்னாள் அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை புதுச்சேரி சட்டசபை கூட்டம் நடைபெறும் என சட்டசபையின் தற்காலிக தலைவர் அன்பழகன் அறிவித்துள்ளார். திமுக வேவு பார்ப்பதாக அமைச்சர் ரமேஷ் கூறுகிறார். ஆனால் வேவு பார்ப்பது திமுக வேலை இல்லை, மக்களுக்கு வேலை செய்வதே எங்கள் பணி என அமைச்சர் ரமேஷின் குற்றச்சாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்தார். ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு லஞ்சம் கொடுத்தேன் என சட்டசபையில் கூறிய அமைச்சர் மரிய வில்சனை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் போதைப்பொருள் கடத்தலில் தமிழகத்தில் முதலிடத்தில் உள்ளது என பாரதிய ஜனதா தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்தார். பிரதமர் வேட்பாளராக முதல்வர் விஜயை கூறி வருவது கேலி கூத்தானது என்றார். முதல்வர் விஜய் சினிமாவில் ஹீரோவாக இருக்கலாம், அரசியலை பொறுத்தவரை அவர் வில்லனாக உள்ளார். டிவியில் அவரை பார்க்கும்போது ரகுவரன் ஸ்டைலில் வில்லனாக தெரிகிறார் என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள் மூடியிருக்க காரணம் மத்திய அரசு என்று சொன்னார்கள். மெட்ரிக் பள்ளியை எப்படி மத்திய அரசு கட்டுப்படுத்த முடியும்? அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று பாரதிய ஜனதா எம்எல்ஏ போஜராஜன் தெரிவித்தார். கோவை விமான நிலைய விரிவாக்கம் செய்ய அதிமுக ஆட்சியில் 627 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் அந்த பணியை நிலுவையில் வைக்கப்பட்டது. தாவேக அரசு விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென SP வேலுமணி கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மாநிலத்தின் பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். மாநில வருவாய் ரூபாய் 7,890.4 கோடி, மத்திய நிதி ரூபாய் 3,517 கோடி, சாலை நிதி 25 கோடி ஒதுக்கீடு என்றார். கடந்த ஆட்சியைப் போல போராடும் தூய்மை பணியாளர்கள் மீது போலீஸ் துணையுடன் அடக்குமுறையை ஏவும் அராஜக போக்கை தாவேக அரசு மேற்கொள்ளக்கூடாது. அவர்களை கருணையுடன் அணுக வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தாவேக எம்எல்ஏக்கள் ஏதாவது பேசினால் ஒவ்வாமையில் எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று எதிர்ப்பது ஏற்புடையதல்ல, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள் என எதிர்க்கட்சியினருக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அறிவுரை வழங்கினார். கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர்களால் தான் நீங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள் என்று அமைச்சர் ஆதவுக்கு திமுக எம்எல்ஏ நேரு பதிலளித்தார். எத்தனை பள்ளிகளை, கல்லூரிகளை கொண்டு வந்தோம் என்பது முக்கியமல்ல, தரம்தான் முக்கியம் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் பலர் கல்வி நிறுவனங்கள் வைத்துள்ளனர், தரம் குறித்து அவர்களுக்கு தெரியும் என்றார்.
நாங்கள் தனி கட்சியாக இருந்து ஆட்சிக்கு வந்துள்ளோம். காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் ஐயுஎம்எல் போன்ற கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் திமுக 10 தொகுதிகளில் கூட ஜெயித்திருக்காது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். திமுக எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்க காரணம் கூட்டணிதான் என்றார். சகல துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் உலக தரத்திலான ஒரு விமான நிலையம் அமைவது மிக மிக அவசியமானது. அதை வேண்டாம் என மறுத்திருப்பது மாற்றமல்ல, பெருத்த ஏமாற்றம் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு விதித்த இடைக்கால முன்ஜாமீன் உத்தரவை நீட்டித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்பட்ட மாற்றம் ஏமாற்றமாக மாறியிருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறினார். தற்போது ஊருக்கு ஊர், வீட்டிற்கு வீடு பட்டதாரிகளும் மருத்துவர்களும் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம்தான் என்றார். அரசு பள்ளி கல்லூரிகளில் உள்ள கட்டிடங்களை பொதுப்பணித்துறை முறையாக சீரமைக்கவில்லை. நான் பள்ளி படிக்கும் காலத்தில் இருந்தே சீரமைக்கப்படவில்லை என சட்டசபையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினார். சட்டசபையில் கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதிலாக அறிமுக உரை என்று மாற்றும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகருக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வேண்டுகோள் விடுத்தார். திமுக ஆட்சியில் நாங்கள் வாய்ப்பு கேட்கும் போது கொடுக்க மாட்டார்கள், ஆனால் தவிக பெருந்தன்மையுடன் இருப்பதாக வேலுமணி பேசினார். அதை கேட்டு முதல்வர் விஜய் உட்பட அனைவரும் சிரித்தனர். காவிரி படுகையில் 95% நீர்நிலைகள் வறண்டு காணப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி கூறினார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றார். தவிக இந்த முறை ஆட்சியை பிடிக்காமல் போயிருந்தால் தமிழக வரைபடத்தில் இருந்து உசிலம்பட்டி காணாமல் போயிருக்கும். பாதிக்கப்பட்ட மக்களில் நானும் ஒருவன் என எம்எல்ஏ விஜய் சட்டசபையில் பேசினார். முதல்வர் விஜய் அடுத்த பிரதமர் என கூறுவது அவரவர் ஆசை. அரசியல் யதார்த்தம் எங்களுக்கு தெரியும் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறினார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தவிகவில் இணைவதை ஏற்க முடியாது என்றார். அனைத்து இடங்களிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை உட்பட அனைத்து நகரங்களிலும் தினமும் 5 மில்லியன் லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கினோம். திமுக ஆட்சியில் செய்த குடிநீர் திட்டங்களை புதிய அரசு தொடர வேண்டும் என KN நேரு கேட்டுக் கொண்டார். கொள்கை விளக்க குறிப்பு புத்தகத்தை முன்கூட்டியே வழங்குமாறு ஏற்கனவே புகார் அளித்தும் தாமதமாகவே வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். இனி 24 மணி நேரத்திற்கு முன்பாக கிடைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துவதாக சபாநாயகர் உறுதியளித்தார். சமூக நீதி விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு தரமற்ற உணவு வழங்கும் விடுதி நிர்வாகத்தினர் மீது முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு சென்னைக்கு 2வது விமான நிலையம் அத்தியாவசியம். பரந்தூர் விமான நிலையம் வரவில்லை என்றால் பொருளாதாரம் தேங்கும் என திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். நீலகிரி கடலூரில் புலி தாக்கி இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அமைச்சர் ரஞ்சித் குமார் அறிவித்தார். புலியால் இன்னொரு உயிர் போகாது என்றும் தெரிவித்தார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு சட்டசபையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தென்னிந்திய ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர், இந்திய திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் சவுகார் ஜானகி என புகழாரம் சூட்டப்பட்டது. பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விவாதிக்க அனுமதி வழங்காததால் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்ததாக தங்கம் தென்னரசு கூறினார். ஆவின் பால் கொள்முதல் விலையை 44 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது குறித்து முதல்வருடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் விஜயலட்சுமி தெரிவித்தார். காமராஜர் கண்ட உயர்ந்த கல்வி கனவை நனவாக்கி தமிழகத்தின் உயர்கல்வித்துறையை மீட்டெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்யும் அமைச்சர் விஸ்வநாதனுக்கு வாழ்த்துகள் என மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சட்டசபை கூட்டத்தொடர் பட்டிமன்றம் போல் மாறிவிட்டது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி குறை கூறுவதிலும் வாழ்த்து சொல்வதிலும் மட்டுமே கவனம் செலுத்துகின்றனர் என விஜயபிரபாகரன் கூறினார். புதுச்சேரி சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் கவர்னர் கைலாஷ்நாதன் உரையுடன் இன்று துவங்குகிறது. முதல்வர் ரங்கசாமி முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். பணியிட மாற்றம் செய்யப்படும் நீர்வளத்துறை அலுவலர்கள் புதிய பணியிடத்தில் சேராமல் விடுப்பில் சென்றால் சம்பளத்தை நிறுத்த அரசு முடிவு செய்துள்ளது. திமுகவில் பொதுச் செயலர் அல்லது முதன்மை செயலர் போன்ற அதிகாரமிக்க பதவியை கனிமொழிக்கு வழங்க வேண்டும் என கட்சி தலைமையிடம் அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காலியாக உள்ள 40 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களை தமிழக அரசிடம் ஒப்படைப்பது எப்போது? கட் ஆஃப் சதவீதத்தை குறைத்து திரும்ப ஒப்படைப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அரசியலமைப்பு வழங்கும் இடஒதுக்கீடு உரிமையை எவராலும் ரத்து செய்ய முடியாது என்று மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்குவதில் கர்நாடகாவுக்கு என்ன பிரச்சினை இருக்கிறது என சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் கோரிக்கைகள் இருந்தால் தமிழகம் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்தது.
ஈராக், குவைத், லெபனான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட போர் சூழல்களால் விமான போக்குவரத்தில் சீரற்ற தன்மை நிலவியது. இதனால் நிறுத்தப்பட்டிருந்த தபால் சேவை மீண்டும் துவங்கியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தேசிய பாதுகாப்பு வியூக மாநாடு டெல்லியில் நாளை துவங்குகிறது. பயங்கரவாதம், உள்நாட்டு பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு அச்சுறுத்தல்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆவணி மூல திருவிழாவில் புட்டுத்தோப்பில் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை விமரிசையாக நடந்தது. தங்க மண் வெட்டி தங்க மண் கூடையுடன் சுந்தரேஸ்வரர் எழுந்தருளினார். பள்ளிகளில் மதம் தொடர்பான நிகழ்வுக்கு தடை விதித்த அரசாணையில் சில பகுதியை நீக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு வழக்கறிஞருக்கு மதுரை ஹைகோர்ட் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சென்னையிலிருந்து 126 பயணிகளுடன் ஷீரடிக்கு சென்ற விமானம் ஷீரடியில் தரையிறங்கும் போது நடுவானில் திடீரென குலுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பத்திரமாக தரையிறக்கப்பட்டு பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பரந்தூர் விமான நிலையம் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு பரந்தூர் பகுதி மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் தாயில்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒரு அறை சேதமடைந்தது. ஒருவர் படுகாயமடைந்தார். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி ஏர்போர்ட் வந்த உதயநிதியிடம் திமுக ஐடி விங்கைச் சேர்ந்த முரளி கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் மகேஷின் உதவியாளரை மாற்றக்கோரி வலியுறுத்தினார். நெல்லை பிரயாக்ராஜ் சிறப்பு ரயில் இரவு 11:30 மணிக்கு பதில் அதிகாலை 2 மணிக்கு புறப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இணைப்பு ரயில் தாமதமாக வருவதால் 2.5 மணி நேரம் தாமதமாகும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மிலாடி நபியை முன்னிட்டு வரும் 26ஆம் தேதி புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அறிவித்துள்ளது. பரந்தூர் விமான நிலையம் அமையாது என்ற முதல்வரின் அறிவிப்பு நம் போட்டி மாநிலங்களுக்கு அடித்த ஜாக்பாட் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சி இல்லாமல் $1.5 டிரில்லியன் என்ற பொருளாதார வளர்ச்சிக்கு சாத்தியம் இல்லை என்றார். தங்கம் விலை சவரனுக்கு $640 உயர்ந்து ஒரு சவரன் $1,20,240 விற்கப்படுகிறது. கிராமுக்கு $80 உயர்ந்து $15,030 விற்பனையாகிறது. வெள்ளி விலை ஒரு கிராம் $5 உயர்ந்து $275 விற்பனை செய்யப்படுகிறது. பூந்தமல்லியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பொங்கலில் பள்ளி கிடந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உணவை சாப்பிட்ட மாணவர்கள் 17 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சென்னை அண்ணா நகரில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து கலாவதி என்ற பெண் பலியானார். பள்ளத்திற்கு அடியில் மின்வயர்கள் செல்வதால் மின்சாரம் தாக்கி இறந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கடலில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. பால் கொள்முதல் விலையை $45 முதல் $50 வரை உயர்த்த வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தினர். ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. 28ஆம் தேதி இரவு 10 மணி வரை நடை திறந்திருக்கும். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் வெங்காய விலையை கட்டுப்படுத்த கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை விற்பனைக்கு கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு சென்னை ஹைகோர்ட் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழக சட்டசபை 2 நாள் விடுமுறைக்கு பின் இன்று கூடுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடக்கிறது. பழனி கோயில் நில மோசடி விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கை மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. மனுதாரர்கள், கோயில் நிர்வாகம், அரசு தரப்பின் வாதங்களை பதிவு செய்த மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. 2036ஆம் ஆண்டிற்குள் அதிக நுகர்வு திறன் கொண்ட செல்வந்த நுகர்வோரின் எண்ணிக்கையில் சீனாவை விட இந்தியா முந்திச் செல்லும் என நெல்சன் ஐக்யூ மற்றும் வேர்ல்ட் டேட்டா லேப் இணைந்து வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைக்கு மற்ற நாடுகள் ஆதரவு தெரிவித்தால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் கூட செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது.
நடிகை மமிதா பைஜு தொடர் வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார். 2026 இதுவரை தமிழ், மலையாளத்தில் அவரது நடிப்பில் கர, ஜனநாயகன், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், பெத்லகேம் குடும்ப யூனிட் ஆகிய படங்கள் வெளியாகி உள்ளன. இவற்றில் கர தவிர்த்து மற்ற 3 படங்கள் வசூல் ரீதியாக வரவேற்பை பெற்றுள்ளன. தொடர் வெற்றியால் மகிழ்ச்சியில் உள்ளார் மமிதா. இதனால் அவரை தேடி நிறைய பட வாய்ப்புகள் வருகின்றன. முருகு இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடிக்கும் நிஞ்சா படம் தஞ்சாவூரில் துவங்கியது. நாயகியாக பிரார்த்தனா நடிக்கிறார். ஜிவி பிரகாஷ் கூறுகையில், தஞ்சாவூரை மையப்படுத்தி இந்த படம் உருவாகிறது. கதையை கேட்டதும் பிடித்துவிட்டது. காமெடி, காதல் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் இதில் இருக்கும். அடுத்த ஆண்டு வெளியாகும். இதில் நாய் ஒன்றும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறது. திரைப்படங்களில் கஞ்சா பயன்படுத்துவது போன்ற காட்சிகள் இருக்கக்கூடாது என்பது எனது விருப்பம் என்றார். திரைப்பட தயாரிப்பாளர் சங்க போராட்டத்திற்கு தீர்வு காண வேண்டும் என பெப்சி தலைவர் RK செல்வமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வேலை நிறுத்தத்தால் தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என கூறியுள்ளார். ஹனுமன் பட புகழ் பிரசாந்த் வர்மாவின் ஆக்கத்தில் பூஜா அபர்ணா கொல்லூர் இயக்கத்தில் உருவாகும் படம் மகாகாளி. இதில் காளியாக ஸ்ரேயா ரெட்டி, அசுரகுரு சுக்கராச்சாரியராக அக்ஷய் கண்ணா நடிக்க முக்கிய வேடத்தில் பூமி ஷெட்டி, குஷ்பு, சமுத்திரகனி வருகிறார்கள். தெலுங்கில் உருவாகி வரும் இப்படம் பன்மொழிகளில் வெளியாகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி 8 படம் ரிலீஸ் என ஒரு முன்னோட்ட வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளனர். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் இளையராஜா இசையில் கீர்த்தி சுரேஷ், சனந்த், ரிஷிகாந்த் நடித்துள்ள டோரதி படத்திலிருந்து கல்யாண விருந்து என்ற பாடல் வெளியாகியுள்ளது. பாடலை கேட்ட ரசிகர்கள் 80s இளையராஜாவின் இசை போல இந்த பாடல் உள்ளது என கொண்டாடி வருகிறார்கள். இனி கல்யாண வீடுகளில் அதிகம் ஒலிக்கும் ஒரு பாடலாக இது இருக்கும் என ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். ஜீத் ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால், மீனா நடிப்பில் வெளியான திருஷ்யம் படம் இதுவரை 3 பாகங்களாக வெளியாகி வரவேற்பை பெற்றன. நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இப்பட தயாரிப்பாளர் ஆண்டனி பெரும்பாவூர், திருஷ்யம் படத்தின் அடுத்த பாகம் நிச்சயம் உருவாகும். இதை நான் மனதார முழு நம்பிக்கையோடு கூறுகிறேன் என்றார். ஜீத் கூறுகையில், அவசரமாக அடுத்த பாகத்தை எடுக்க விரும்பவில்லை. கதாபாத்திரங்களின் தன்மையை யோசித்து நிதானமாகவே கதையை உருவாக்குவேன் என்றார். இந்த வாரம் ஆகஸ்ட் 28 ஹாய், ஒன்ஸ் மோர், அமரம், ஆக்குவாய் காப்பாய் ஆகிய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. இவற்றில் நயன்தாரா கவினின் ஹாய் மற்றும் அர்ஜுன் தாஸ் அதிதியின் ஒன்ஸ் மோர் படங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே சமயம் கன்னடத்தில் உருவாகி ஆகஸ்ட் 26 பேன் இந்தியா படமாக வெளியாகும் யஷின் டாக்ஸிக் அதிக தியேட்டர்களில் வெளியாகிறது. இது ஏ சான்றிதழ் படம் என்றாலும் ரிசல்ட் நன்றாக வந்தால் தமிழ் படங்களுக்கு குறைந்த தியேட்டர்களை கிடைக்கும். அது வசூலையும் பாதிக்கும்.